ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, லெட்ஸ் டாக் சீரியஸ். ஓகே, ஹாய் எல்லாருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நான் எதுக்காக வீட்டு செய்யறேன்னா வேற ஒன்றும் இல்லை. இது ரெண்டு பார்ட் நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா ஓகே, இதுதான் கடைசி பார்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். பார்ட்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் அனுபவிச்ச சில பல விஷயங்கள் தான் இதுல நான் சொல்ல போறேன். ஓகே, ஆக்சுவலி வாட் ஹேப்பன், ஃபர்ஸ்ட் விசிட், செகண்ட் விசிட், தேர்ட் விசிட், இதுல எதுலையுமே எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு, ஓகே, மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம், பேய் வீட்டுக்கு போனா பேய் கூட வந்துடும், பேய் வீட்டுக்கு போனா நம்மளுக்கு போய் பிடிச்சிரும், பேய் வீட்டுக்கு போனா ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கும், நம்மளுக்கு நடக்கும், இல்லைன்னா நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கு நடக்கும். இந்த மாரி இது ரொம்ப யூஸ்வல். இதுதான் வந்துட்டு எல்லாரும் நம்புற ஒரு விஷயம். ஆனா எனக்கு அப்படி எந்த ஒரு விஷயமே நடக்கல. என் லைஃப்ல எல்லாமே ஓகேவா இருந்துச்சு, எல்லாம் ஓகே, எல்லாம் ஃபைன். நான் வேலைக்கு போறது வர்றது, என்னை சுத்தி என் ஃப்ரெண்ட்ஸ், என் கலீக் எல்லாம் ஃபைன். ஆனா இந்த ஒரு அங்கிளை நான் மீட் பண்ற அந்த நாள் வரைக்கும், யார் அந்த அங்கிள் அப்படின்னா, ஆக்சுவலி நான் வேலை செய்யறேன் என்னோட ஆஃபீஸ்க்கு பக்கத்துலயே ஒரு ஃபேமஸான மால் இருக்கு. ஓகே, வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அந்த மாலு. யூஸ்வலா என்னோட லஞ்ச் வந்துட்டு நான் அந்த மாலுக்கு தான் சாப்பிட போவேன். ஓகே, அந்த மால்ல தான் என்னோட லஞ்சே நான் முடிப்பேன்னு வச்சுப்போமே. லிட்டரலி எல்லா நாளுமே நான் அங்கதான் சாப்பிடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் என்னோட கலீக் எல்லாமே மலேஸ் தான். ஸோ என் கூட இந்தியன்ஸ் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் ஒரு இந்தியன் கேர்ள். ஸோ நான் என்னோட கலீக் கூட சாப்பிட போறேன். அது வந்துட்டு மால்ல இருக்கிற ஒரு ஃபுட் கோர்ட். ஓகே, ஃபுட் கோர்ட்ல வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு யாரு எதுவுமே தெரியாது. ஓகேவா, வயசானவங்க இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, பேபி இருப்பாங்க, நம்ம வயசுல இருப்பாங்க, நம்மளோட வயசு கூட இருப்பாங்க, வயசு குறைவா இருக்காங்க. சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு தண்ணி ஆர்டர் பண்றதுக்காக வரிசையில நின்றுட்டு இருந்தேன். அப்போ தூரத்துல இருந்தே ஒரு இந்தியன் அங்கிளை நான் பாத்துட்டேன். ஓகே, யூஸ்வலி வந்துட்டு அந்த மால்ல இந்தியன்ஸை மீட் பண்றது, இந்தியன்ஸை பாக்குறது வந்துட்டு ரொம்ப ஜாராங். ஓகேவா, இந்தியன்ஸை நான் பாக்குறது ரொம்ப குறைவு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அன்னைக்கு நான் தண்ணி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இந்த அங்கிள் வந்துட்டு என்னை பார்த்துட்டு என்கிட்ட வராரு. ஓகே, நான் அந்த அங்கிளை தூரத்துல இருந்தே பார்த்துட்டேன். இந்த அங்கிள் யாருன்னே எனக்கு தெரியாது. கொஞ்சம் தாங்கி நடந்து வந்தாரு, கண்ணாடி போட்டிருந்தாரு, ஒரு பச்சை கலர் சட்டை போட்டிருந்தாரு, டிஷர்ட், காலர் டிஷர்ட் போட்டுட்டு என் பக்கத்துல வந்து என்கிட்ட கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, இல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு அப்படி கேட்டாரு. ஸோ அந்த மால்ல வந்துட்டு ஒரு ஃபேமஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. நான் அவர்கிட்ட என்ன சொல்றேன்னா, இந்த லெவல்ல நீங்க 4வது லெவலுக்கு போங்க, அங்கதான் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு சொல்லிட்டேன். அவர் அந்த பேச்சை வந்துட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணல, மேல இருக்கு போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு நான் அகெயின் அந்த கியூல திரும்பி நிக்கிறப்ப அவர் என்ன மறுபடியும் கூப்பிட்டுட்டு, உங்க பின்னாடி வந்துட்டு ஒரு கருப்பு உருவம் இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம், அதுவும் நைட் டைம்ல இல்ல, அது ஒரு மால்குள்ள இருக்கும். அந்த மால்குள்ள இருந்து ஒருத்தர் வந்துட்டு உங்க பின்னாடி வந்து ஒரு கருப்பு உருவம் இருக்கு சொன்னா நீங்களாம் என்ன யோசிப்பீங்க? நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, யாரா இவரு பின்னாடி வந்து கருப்பு உருவம் இருக்கு சொல்றாரு. நான் திருப்பி அவர்கிட்ட கேக்குறேன், உண்மையாவா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, எஸ், உங்க பின்னாடியே என் கண்ணுக்கு ஒரு கருப்பு உருவம் தெரியுது, நான் வந்துட்டு மெடிடேஷன்ல இருக்கேன், உங்க பின்னாடி ஒரு கருப்பு உருவம் இருக்கு அப்படி சொல்றாரு. அங்கேயே வந்துட்டு எனக்கு நிறைய கேள்வி தோண ஆரம்பிச்சிருச்சு. கருப்பு உருவமா, ஐயோ யாரா என் பின்னாடி இருக்கிறது அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஒரு மாதிரி ஆச்சுல. லைக் நான் எப்பவுமே வந்துட்டு எனர்ஜெட்டிக்கா இருக்கிற ஒரு கேர்ள், துருன்னு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஆள் சொன்ன கையோட எனக்கு நிறைய யோசனைகள். அவர் அப்படியே கண்டினியூவா பேச ஆரம்பிக்கிறாரு. உன் கூட இருந்தவங்க எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? நானும் ஐயோ எப்படி உண்மையா சொல்றாரு. பிகாஸ் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் குறைஞ்சிச்சு. பிகாஸ் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். அந்த டைம்ல இந்த புத்தி வேலை செய்யல, இப்ப யோசிக்கிறப்பதான் இந்த புத்தி வேலை செய்யுது.
நம்மளோட லைஃப்ல நம்ம பிஸி ஆகுறோம். பிகாஸ் நம்ம வேலைக்கு போயிட்டோம், நம்ம சம்பாதிக்கிறோம், ஹேங் அவுட் பண்றதெல்லாம் குறைஞ்சிரும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சுருங்கிரும் அப்படின்றது வந்துட்டு அந்த டைமுக்கு எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வந்துட்டு இப்ப இருக்கிற மெச்சூரிட்டி வந்துட்டு அந்த டைம்ல எனக்கு இல்லை. அந்த மாதிரி சொன்ன கையோட உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, உன்னை ஏமாத்திட்டாங்களா, உனக்கு பிட்ரே பண்ணிட்டாங்களா, ஐ மீன் ஓகே இவர் என்ன எல்லாம் உண்மையா சொல்றாரு. அப்போ ஒருவேளை இவருக்கு என்ன பார்த்த கையோட தெரியுதோ எனக்கு என் வாழ்க்கையில நடக்கிற விஷயம் எல்லாம் இவருக்கு தெரியுதோ அப்படி சொல்லிட்டு நானும் ஓ அங்கிள் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன ட்ரை பண்ணாரு எனக்கு தெரியாது, ஆனா நிறைய விஷயம் சொல்றாரு. என்ன ஒரு 15 நிமிஷம் நான் அவர்கிட்ட நின்று அவர் சொல்றதெல்லாம் கேக்குறேன். உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நீ இப்ப தனியா இருக்க, நீ ரொம்ப முட்டாளாயிட்ட, உன்னை முட்டாளாக்கிட்டாங்க, உன்னை ஏமாத்தினவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, உன்னை ஏமாத்தினவங்க இப்படி ஆயிருவாங்க. அவர் ஈவன் பேட் வேர்ட்ல யூஸ் பண்ணானே அங்கிள் 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 போதும் போதும் போதும்ன்ற அவர் இன்னும் பேசுறாரு. நானும் எனக்கு ஒரு சைடு வந்துட்டு யார் இவரு அப்படின்னு ஒரு தாட், இன்னொரு சைடு வந்துட்டு இவருக்கு எல்லாமே எப்படி தெரியும். ஓகே அது வந்துட்டு எனக்கு கிர என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி புக்காவ பண்ண மாதிரி ஆயிட்டேன். அந்த டைம்ல நின்று 15 நிமிஷம் பேசிட்டு இருந்தவரு என்ன உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்டு அவர் சொல்றாரு நீ என்ன பண்ண போற, உனக்கு பின்னாடி இருக்கிற இந்த கருப்பு உருவம் தான் உன்னை வந்துட்டு எந்த ஒரு நல்லதும் நடக்காம உன்னை தடுத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா. சென்சிட்டிவா இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப ட்ராமடைஸ் ஆகி நான் ரொம்ப ரொம்ப என்ன ஒரு ஆள் போட்டு அடிச்சு அப்படி கீழே தள்ளுனா எப்படி இருக்கும் அந்த மாரி ஆயிட்டேன். சென்சிட்டிவாலாம் என்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லையா, இந்த உருவம் கூட இருக்கிற அந்த விஷயம் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ண விடாது, உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னோட அப்பா அம்மாக்கு இந்த மாரி ஆயிரும், தம்பி தங்கச்சிங்க இந்த மாரி ஆயிரும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி ஆயிரும். அவர் என்ன போட்டு ரொம்ப ஒரு ஆள் அடிச்சு உட்கார வச்சா எப்படி இருக்கும் அந்த மாரி ஆச்சு அந்த அன்னைக்கு. இந்த மாரி ஆயிரம் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு உன் பின்னாடி இருக்கிற இந்த உருவம் என்கிட்ட இப்ப பேசுது, இப்ப என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது அப்படின்லாம் சொல்றாரு. எனக்கு ஒண்ணு அவர் என்ன இமோஷனலா என்ன அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு மண்டையில. நான் அழுவுறேன் சீரியஸா அங்கிள் ப்ளீஸ் யாருக்குமே இந்த மாதிரி நடக்க கூடாது ப்ளீஸ். என்ன நம்மனால ஒரு ஆளுக்கு இப்ப எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இப்ப ஒரு ஆள் வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமோ அதுக்கான வேவெல்லாம் நான் எப்படி வேணாச்சும் தேடிடுவேன். ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னா என்ன சுத்தி ஒரு ஆள் 2 ஆள் இல்ல தெரியுமா. என்ன சுத்தி என் ஃபேமிலியில இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் பார்ட்னர் இருக்காங்க. இந்த மாதிரி நான் என்ன சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த மாதிரி 1000 அப்படின்னு சொல்றாங்கன்னா தச்சுட்டு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, என்னோட எதிரியா இருந்தாலும் அவங்க கஷ்டப்படக்கூடாது. ஓகே அந்த மாதிரி நான் நினைக்கிற ஒரு ஆளுங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துரும் அப்படி சொன்னாங்கன்னா என்னால 24 மணி நேரமும் அவங்க கூட என்னால இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா தச்சுட் அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருச்சுன்னா அந்த கில்ட்டினஸ் என்ன பண்ணும், ஐயோ அன்னைக்கு அந்த அங்கிள் சொன்னாரே இந்த மாதிரி நடந்துரும்ட்டு நான் தான் அதுக்கு காரணமாயிட்டணும் அப்படின்னு அவன். அப்புறம் ஒரு என்ன சொல்றாரு, உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, உன் கூட இருக்கிறத நான் விரட்டி விடணும்னா இப்ப நான் கடவுள் உங்க மின்னுக்கு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படி சொன்னாரு. நான் அழுந்துகிட்டே அங்கிள் வெளியாக்கிறீங்க அங்கிள், எனக்கு வேணாம் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் அழுந்து சொல்றேன் வெளியாக்கிறீங்க அங்கிள், வேணாம் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னால யாருக்கும் கஷ்டம் வேணாம் அங்கிள் அப்படி அழுவுறேன். திருப்பி சொல்றாரு, அதான் கடவுள், உனக்கு இப்ப என்ன வேணும் கேளு. அந்த கமல்ஹாசன் படத்துல கடவுள் இருக்கான்னு சொல்றான் பாரு, அவனை கூட நம்பிடலாம். கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாரு, அவனை கூட நம்பிடலாம். ஆனா நான் தான் கடவுள் சொல்றா பாட்டு, அவனை மட்டும் நம்பிடாத. அது வந்துட்டு இப்பதான் என் மண்டை மூளைக்கு உரைக்குது. அப்ப உட்கார்ந்து இருக்கிறப்ப எனக்கு யோசிக்கல. பிகாஸ் அவரு என்ன பண்ணிட்டாருன்னா என்ன லிட்டரலி என்ன பூக்கா பண்ணிட்டாரு. என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் மட்டும் தான் எடுத்துட்டு போல, மத்தபடிக்கு என்ன முழுசா 2 துண்டா உடைச்சிட்டாரு என்னுடைய. அப்ப சொல்றாரு என்னமோ சொல்றாரு, அவர் ஸ்டாப் பண்ணவே இல்லை. 1 ஹவரா நான் அவரு கூட உட்காந்துருந்தேன். இவர் கிளம்புறப்பயும் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, உனக்கு இதுல இருந்து சொல்யூஷன் வேணும்னா நான் உன்ன ஒரு கோயிலுக்கு கூட்டு போறேன், இங்க என் கூட வா அப்படி சொல்றாரு. யாருன்னே தெரியல, எதுக்கு என்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியல. நீ கூப்பிடுற ஒரு கோயிலுக்கு போலன்னு நான் எப்படி வருவேன்?
இதே 9 மணிக்கு இதே மால்ல நாளைக்கு நீ வா, நான் உன்ன ஒரு கோயிலுக்கு கூட்டு போறேன் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நானே எங்க அம்மா கிட்ட உட்காந்து அழுவுறேன். யாருன்னே தெரியலம்மா, என்னை பத்தி இந்த மாதிரி சொல்றாங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஃபுல்லா நான் தூங்கல. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு. நான் ரொம்ப பயப்படாத ஒரு பிள்ளை. நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். பயப்படுற ஒரே ஆளு என்னோட அப்பா. என் அப்பாக்கு பயப்படுவேன், கடவுளுக்கு பயப்படுவேன், அவ்வளவுதான். வேற யாருக்கு நான் பயப்படுவேன். கொஞ்சம் பிரேவான கேர்ள். இதுக்கப்புறம் வந்துட்டு நீ அங்க போக கூடாது, ப்ளீஸ் போவாத அப்படின்னு சொல்லி எங்க அம்மாக்கு ஒரு பயம். எங்க அம்மா சொல்றாங்க தயவு செஞ்சு அங்க போயிடாத. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுமே நான் தான் செய்யாதன்னு சொன்னா செய்யற ஆளாச்சே. எங்க அம்மா சொல்றாங்க போயிடாத, தயவு செஞ்சு போயிடாத ப்ளீஸ். பிகாஸ் நான் வந்துட்டு ஃபேமிலி விட்டு நான் தூரமா இருக்கேன். எனக்கு என்னாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அது அவங்களோட பயம் நியாயமானது. மறுநாள் நான் போனேன். எஸ், மறுநாள் நான் போனேன். எல்லாம் நினைக்காதீங்க இது என்ன இவ்வளவு அடங்காப்பிடாரியா இருக்குன்ட்டு. அதனால இல்ல, எனக்கு வந்துட்டு அவரு உண்மையா என் பின்னாடி பேய் இருக்கா, உண்மையா என் பின்னாடி ஏதாச்சும் உருவம் இருக்கா எனக்கு தெரியல. அத நான் தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் ஒண்டியா வேற படுத்து தூங்குறேன் ரூம்ல. ஏன் பிரச்சனை எனக்கு. சோ ஃபுட் கோர்ட்ல அவர் சொன்ன டைமுக்கு போய் நிக்கிறேன். ஆனா எக்ஸாக்டா அந்த ஃபுட் கோர்ட்ல போய் நிக்கல. அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு மேல இருக்கிற லெவல்ல போய் ஃபுட் கோர்ட் தெரியுற மாதிரி ஒரு இடத்துல நின்று நான் பாக்குறேன். அந்த ஆள் அன்னைக்கு இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கேள்வி தோண ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நான் எதுவுமே பார்க்கல. திடீர்னு பின்னாடி வந்து ஒரு கருப்பு உருவம் இருக்கு சொல்றாங்க. பொய்யா? யாராச்சும் ஸ்கேம் பண்ணி விட்டாங்களா? கிடையாது. என்ன பிடிக்கிறவங்களும் இருக்கலாம், என்ன பிடிக்காதவங்களும் இருக்கலாம். எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? அதே மாதிரிதான் என்ன பிடிக்காதவங்க சில பேர் யாராச்சும் இந்த மாதிரி அனுப்பி விட்டாங்களா? ஆனா அவர் ஏன் வந்துட்டு கரெக்டா பின்னாடி கருப்பு என்னை மிரட்டணும். இப்ப என்ன மிரட்டணும் அப்படின்னா அவங்க என்ன ஒரு வேணாலும் வச்சு யூஸ் பண்ணி என்ன மிரட்டி இருக்கலாம், ஆமா தானே? ஆனா என்ன மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு? யாரு இருக்கா? யாரு என்ன வெறுக்கிறா? அந்த அளவுக்கு என்ன வெறுக்கிற ஆள் யாரு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்க செல்ஃப ரிவீல் பண்ணிக்கோங்க. வெறுக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்க செல்ஃப் ரிவீல் பண்ணிக்கோங்க. நம்ம பேசி செட்டில் பண்ணிக்கலாம். லைஃப் போயிட்டு இருக்கு. நான் என்னோட கொல்லீக் கிட்ட எல்லாம் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என் லைஃப்ல. அந்த ஸ்ட்ரேஞ்சர் அங்கிளை பார்த்ததுல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் என் லைஃப்ல நான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னோட மல்லே கலீக்ஸ் அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் ஏதாச்சும் ஒரு உஸ்தாத் பாரு அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கமோ இல்ல என்னோட ஃபேமிலிலயோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நாங்க பண்ணது கிடையாது. சோ எனக்கு வந்துட்டு அதுல அனுபவம் இல்ல. சாமி பாக்குறது, ஐ மீன் இந்த மாதிரி போயிட்டு ரூபாட் பண்றது அதெல்லாம் எதுலயுமே எனக்கு பழக்கம் இல்ல. கரிச்சிங்க போயிட்டு சாமி பாரு உஸ்தாத் பாரு அப்படி சொன்னிச்சிங்கன்னா நான் எப்படி போறது? எனக்கு அதுக்கான தைரியம் அப்ப இல்ல.